Find the length of the tangent drawn from a point whose distance from the center of a circle is 5 centimeter and the radius of the circle is 3 centimeter. Distance OP equal to the 5 centimeter. Radius of the circle OT equal the 3 centimeter. In triangle OTP, is the OTP, the right angle at T. The right angle opposite is the hypotenuse. This side, opposite side. This side is the adjacent side. Hypotenuse OP value is given the 5 centimeter. The OT is the 3 centimeter. Using the Pythagoras formula, we find out the length of the tangent PT. So Pythagoras formula, hypotenuse side square equal opposite side square plus adjacent side square. Therefore, 5 square equal the 3 square plus the adjacent side square. About 25 equal to 9 plus adjacent side square. Therefore, 25 minus 9 equal to adjacent side square. Therefore, 16 equal to adjacent side square. Next, we take the square root on both sides. Therefore, root 16 equal adjacent side. Therefore, 4 centimeter equal to the adjacent side. Therefore, length of tangent PT equal to 4 centimeter. PQ is a chord of a length 8 centimeter to a circle of radius 5 centimeter. The tangents at P and Q intersect at a point T. Find the length of the tangent TP. You see the sum diagram. The OP equal the 3 centimeter. PQ equal to 8 centimeter. Therefore, PR equal to RQ equal to 4 centimeter. Next, take TR equal to Y. In right angle triangle, OPR எடுத்துக்கிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிஆர் எடுத்துட்டோம்னா அதில் பாருங்கள் ரைட் ஆங்கிள் ஓ இது பிஆர் இது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு ஹைபோட்டனஸு இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பித்தாகரஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுக்கு வேல்யூ வந்து 5, இதனுடைய வேல்யூ வந்து 4. இப்போ பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஹைபோட்டனஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட்டு சைடு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த 5 ஸ்கொயர் ஈக்குவல் த 4 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு த ஓஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போது 25 ஈக்குவல் 16 ப்ளஸ்ஸு ஓஆர் ஸ்கொயர். அப்போது 25 பார்த்திங்கன்னா 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு த ஓஆர் ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ இங்கே 9 ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயர். ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு ஓஆர். அப்போது 3 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஓஆர். அப்போ ஓஆர் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் பிஆர்டி எடுத்துக்க போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் பிஆர்டி ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரையாங்கிள் பிஆர்டி, இந்த பிஆர்டி இதில் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் அட் 6. அப்போ ஆர்டி வேல்யூ நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஆர்பி வேல்யூ வந்து 4. இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைபோட்டனஸ், இது ஆப்போசிட் சைடு, இந்த சைடு பேர் அட்ஜசன்ட் சைடு. இப்போது இதில் நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ இதை வந்து பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஹைபோட்டனஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் ஹைபோட்டனஸ் சைடு ஸ்கொயருங்கிறது பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட்டுங்கிறது ஒய் ஸ்கொயர். அப்போது இந்த இடத்துல பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ப்ளஸ்ஸு த ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
அடுத்தது நம்ம ஒரு பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஓபிடி, ட்ரையாங்கிள் ஓபிடி எடுத்துக்கிறோம். இந்த ஓபிடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓ இது வந்து இது பி, இது டி, ரைட் ஆங்கிள் அட்டு பி. அப்போ இதுதான் வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஹைபோட்டனஸ், இது ஆப்போசிட்டு, இது வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஹைபோட்டனஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ இதில் பாருங்கள் ஹைபோட்டனஸ் சைடு ஸ்கொயர். இப்போ ஹைபோட்டனஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓடி அப்படின்னு இருக்குது. இந்த ஓட்டிங்கிறது அந்த மெயின் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிடி ஸ்கொயர். ரைட், ஓட்டிங்கிறது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஆர் ப்ளஸ் ஆர்டின்னு அதெல்லாம் ஓஆர் ப்ளஸ்ஸு ஆர்டி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போது ஓபி லென்த் வந்து 5, அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அடுத்தது பிடி ஸ்கொயர் அப்படின்னா பிடி ஸ்கொயர் வேல்யூ நம்ம ஏற்கனவே தெரியும், இங்கே பார்த்தோம். பிடி ஸ்கொயருக்கு வந்து 16 + ஒய் ஸ்கொயர்னு பார்த்தோம். அப்போ 16 + ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது எழுதிடும். இது வந்து ஃப்ரம் 1. ரைட், இப்போ இதில் பாருங்கள் ஓஆர் லென்த் வந்து 3, அப்போ ஓஆர் லென்த்து 3ங்கிறதுனால 3ன்னு போட்டுக்கிறோம். 3 + ஆர்டி வேல்யூ ஒய், அப்போ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இது 25 + 16 + ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணும்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 9 + a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அப்படின்னு போடும்போது 6y கிடைக்குது. ஈக்குவல் டு அந்த 25 + 16 ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 41 ப்ளஸ்ஸு இந்த ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஒய் ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 6y ஈக்குவல் டு இந்த 41, 9 ரைட்டில் கொண்டு வந்தோம்னா -9 ஈக்குவல் டு எவ்வளோ வரும் இந்த இடத்துல 32ன்னு வரும். அப்போது ஒய் ஈக்குவல் டு இந்த 32 / 6. இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 16 / 3 கிடைக்கும். அப்போ ஒய்யோடைய வேல்யூ 16 / 3. இதை எடுத்து என்ன செய்யலாம், ஒய் ஈக்குவல் டு 16/3ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 16 / 3 இந்த சப்ஸ்டியூட் இன் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குது, எதில் அப்ளை பண்ணுறோம், ஒய் பிளேஸில் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் ஒய் பிளேஸில் இந்த 16 / 3 இந்த ஹோல் ஸ்கொயர், ஒய் பிளேஸில் ஒய் வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. அப்போ இங்கே என்ன வரும், பிடி ஸ்கொயர் ஈக்குவல் 16 + 16 × 16 256 / 9 அப்படின்னு கிடைக்குது. இப்போது நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 + 256 / 9 கிடைக்கும். அப்போது பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 400 / 9. அப்போது பிடி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 400 / 9. அப்போது இந்த இடத்துல பிடி ஈக்குவல் டு ரூட் எடுக்கும்போது 20 / 3 சென்டிமீட்டர். அப்போ இந்த பிடி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தா டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். இப்போ டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள்ங்கிறது 20/3 சென்டிமீட்டர். இன் ஃபிகர் O is the center of a circle, P is a chord and the tangent PR at P makes an angle of 50 degree with PQ. Find angle POQ. Given the PQ is a chord, PQ is a chord, PQ is a chord, PR is tangent at P. The given angle, the angle is the RPQ equal to the 50 degree. You see in the figure, you see in the diagram, the angle RPO equal to 90 degree. ஏன் அப்படின்னா, ஏன் 90 டிகிரி அப்படின்னா, இந்த டேஞ்சன்ட்டும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளும் எப்படி இருக்குது அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. சின்ஸ் ஆர்பிங்கிறது என்னது டேஞ்சன்ட்டு, அது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அதான் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஆர்பி ஈக்குவல் டு த பிஓ அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஓபிக்யூ அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆங்கிள் ஓபிக்யூ அப்படிங்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் டு அந்த ஓபிஆருங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போது இந்த இடத்துல 90 டிகிரி மைனஸ் QPR, இந்த ஆங்கிள் வந்து QPR அல்லது RPQ அப்படின்னு சொல்லி எழுதலாம், மைனஸ் பண்ணலாம். அப்போது இந்த ஆங்கிள் OPQ ஈக்குவல் டு இந்த 90 டிகிரி மைனஸ் இது RPQங்கிறது 50 டிகிரி. அப்போது ஆங்கிள் OPQ ஈக்குவல் டு இந்த 40 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல டயக்ராம் பார்த்திங்கன்னா அது ஓபிங்கிறது ரேடியஸு, அதேமாதிரி ஓக்யூங்கிறது ரேடியஸ். அப்போது ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுமே என்னது ரேடியஸ், ரெண்டுமே ரேடியஸ். சரி, ரெண்டுமே ரேடியஸ் ஆக்கும்போது அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ரெண்டு சைடையும் பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ் எப்படிக்குன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஓபிக்யூ, இந்த ட்ரையாங்கிள் ஓபிக்யூ எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஓபிக்யூ, அந்த ஓபிக்யூவில் பார்க்கும்போது ஆங்கிள் பியும் அந்த ஆங்கிள் கியூவும் நம்மளுக்கு ஈக்குவல். ஏன் அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தது ஐசோசஸ் ட்ரையாங்கிள், அதனால் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. அப்போது ரெண்டு நமக்கு 40 டிகிரி. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஓபிக்யூவில் சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் நம்ம போடுறோம். சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் போடும்போது ஆங்கிள் பி ப்ளஸ்ஸு ஆங்கிள் கியூ ப்ளஸ்ஸு ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ். ஆங்கிள் பி எவ்வளவு 40 டிகிரி, ஆங்கிள் கியூ எவ்வளவு, ஆங்கிள் கியூங்கிறது நம்மளுக்கு 40 டிகிரி ப்ளஸ்ஸு ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு 180 டிகிரி. 40 + 40 80 டிகிரி ப்ளஸ்ஸு ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி மைனஸ் 80 டிகிரின்னு எழுதலாம். அப்போ என்ன வரும், இந்த ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு 100 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஆங்கிள் ஓங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆங்கிள் பிஓக்யூ ஈக்குவல் டு 100 டிகிரி. Example 4.27. In figure, triangle ABC is circumscribing a circle. Find the length of the BC. In triangle ABC, the ABCலேருந்து பார்க்கும்போது ஏலேருந்து ஒரு 2 டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ணோம் சைக்கிளுக்கு. அது பார்த்தோன்னா ஏஎன்னுங்கிறது ஒரு டேஞ்சன்ட்டு, ஏஎம்ங்கிறது ஒரு டேஞ்சன்ட். அப்போ ஏஎன்னுங்கிறது ஒரு டேஞ்சன்ட், ஏஎம்ங்கிறது டேஞ்சன்ட். ரெண்டு டேஞ்சன்ட்டுமே ஏங்கிற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணால் அது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல். அப்போது இங்கே எழுதுகிறோம் த டேஞ்சன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டு எ circle are equal. இப்போ பார்க்கும்போது ரெண்டு டேஞ்சன்ட் ஈக்குவல். அப்போ ஏஎன் ஈக்குவல் டு ஏஎம்னு வரும். ஏஎன் ஈக்குவல் டு ஏஎம் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அதேமாரி பாயிண்ட் பியிலேருந்து சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒன்று பிஎன்னு, இன்னொன்று வந்து பிஎல். அப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பியிலேருந்து ட்ரா பண்ணதுனால அது ரெண்டும் நமக்கு ஈக்குவல். அப்போது பிஎன், therefore பிஎன் ஈக்குவல் த பிஎல் ஈக்குவல் டு த 4 சென்டிமீட்டர். ரெண்டும் நமக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். மூணாவது நம்ம சைடு வந்து ஏசிங்கிற சைடு தந்திருக்கான். அப்போ ஏசி சைடு ஏசி ஈக்குவல் டு த 9 சென்டிமீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது ஏசியில் சிஎம் லென்த் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிஎம் ஈக்குவல் டு ஏசி லென்த்துலேருந்து ஏஎம்மை மைனஸ் பண்ணணும். அப்போ சிஎம் ஈக்குவல் டு ஏசி லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர்லேருந்து ஏஎம் லென்த் வந்து 3 சென்டிமீட்டர். இந்த டயக்ராம் கம்பேர் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த சிஎம் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ சிஎம்ங்கிறது டயக்ராம் பாருங்கள், சிஎம்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்த்தா சிஎல்லுக்கு ஈக்குவல் ஆகும். ஏன்னா சிங்கிற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து தான் சிஎம்மும் சிஎல்லும் ட்ரா பண்ணுறோம். அப்போ சிஎம் ஈக்குவல் டு த சிஎல் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா த லென்த் ஆஃப் த பிசி தான் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பிசி. அப்போ therefore length of BC. அப்போது BC ஈக்குவல் டு BC எப்படி இதெல்லாம்
BL BC equal to BL plus LCன்னு அதெல்லாம் BL plus LC. அப்போது BL உடைய லென்த்து எவ்வளோன்னு பார்த்தோம் 4 சென்டிமீட்டர். அப்போது BC equal to 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் LC லென்த் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் BC equal to the 10 centimeter. If radii of two concentric circles are 4 cm and 5 cm, then find the length of the chord of one circle which tangent to the other circle. Radius of outer circle equal to the 5 cm. Capital R equal 5 cm. The radius of the inner circle, that is the smaller equal to the 4 cm. இதில் வந்து BCங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டு. BC is a chord. BC is a chord அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா BAO அப்படின்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தனியாக எடுத்துக்க போகிறோம். In triangle BAO, இந்த BAO எடுத்துக்க போகிறோம். இந்த BAO எடுத்துகிட்டு டயக்ராமில் பாருங்கள். இந்த B இது AO, இந்த ரைட் ஆங்கிள் வந்து A. இதில் லென்த் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா BA லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். BA லென்த்து தெரிஞ்சதுன்னா BCங்கிறது BAவில் 2ஆல் மல்டி பண்ணோம்னா BC லென்த் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ BC உடைய தான் கார்டுடைய லென்த்து தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ ரைட் ஆங்கிளில் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா இது ஹைப்போட்டனஸ். அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஹைப்போட்டனஸ் வந்து 5, அதேமாதிரி ஆப்போசிட் சைடு வந்து 4. அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல பித்தாகரஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம். அப்போது ஹைப்போட்டனஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு த 4 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல BA ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அப்போ 5 ஸ்கொயர்னு போடும்போது இங்கே 25 ஈக்குவல் டு 16 ப்ளஸ்ஸு த BA ஸ்கொயர். இப்போது 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு BA ஸ்கொயர். அப்போது ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கும்போது 9 வருமாங்க. 9 ஈக்குவல் டு BA ஸ்கொயர். ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு த BA. அப்போது 3 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு BA. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? BC தான் கேட்டிருக்கான். therefore BC என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 into BA அப்படின்னு எழுதுவோம். அப்போது இந்த இடத்துல BC ஈக்குவல் டு 2 into 3 சென்டிமீட்டர். அப்போது BC ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்போ கார்டு BC ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்.